நீங்க யூஸ் பண்ற பேடிஎம், கூகுள் பே இல்லனா போன்பே ஆப்ஸ்ல வெறும் ₹1 தங்கம் வாங்க முடியும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதான் டிஜிட்டல் தங்கம். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா ரொம்ப பிரபலமாயிட்டு வர இந்த முதலீட்ல ஒரு பெரிய சிக்கல் ஒளிஞ்சிருக்கு. என்னன்னா, இந்தியாவோட டாப் ஃபைனான்சியல் ரெகுலேட்டரே இது பத்தி ஒரு சீரியஸான வார்னிங் கொடுத்திருக்காங்க. சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல செபியோட அந்த வார்னிங் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஏன் இந்த டிஜிட்டல் தங்கம் இவ்வளவு பாப்புலர் ஆச்சு, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரிஸ்க் என்னென்ன, கடைசியா உங்க பணத்தை பாதுகாக்க வேற என்ன நல்ல வழிகள் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, சோ பிரச்சனை இங்க தான் ஆரம்பிக்குது. இந்தியாவோட பங்குச் சந்தையே கட்டுப்படுத்துற செபி இந்த டிஜிட்டல் தங்கம் விஷயத்துல ஒரு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இது முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய சலசலப்பையே ஏற்படுத்தியிருக்கு. செபி சொல்றது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எங்க கண்ட்ரோல்லயே இல்ல, இதனால இன்வெஸ்டர்ஸுக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தனியா தான் நிக்கணும், கேட்க யாரும் இல்ல. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். செபியோட வார்னிங்க பார்த்தோம். ஆனா ஒரு கேள்வி வருது, அப்படி என்னதான் இருக்கு இந்த டிஜிட்டல் தங்கத்துல? ஏன் இவ்ளோ பேர் அதை வாங்குறாங்க? அது எப்படி இவ்ளோ ஃபேமஸ் ஆச்சு? வாங்க முதல்ல டிஜிட்டல் தங்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க தங்கம் வாங்குறீங்க, ஆனா அது உங்க கையில இருக்காது. ஒரு கம்பெனி உங்களுக்காக அது ஒரு சேஃப்ல பத்திரமா வச்சிருப்பாங்க. நீங்க உங்க மொபைல் ஆப்ல இருந்தே எப்ப வேணும்னாலும் அதை வாங்கலாம், விற்கலாம். அப்போ இதோட மிகப்பெரிய அட்ராக்ஷன் என்ன? கன்வீனியன்ஸ். அதுதான் எல்லாமே. நகை கடைக்கு போக வேண்டாம், தங்கம் திருடு போயிடுமோங்கிற பயம் வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல ஜஸ்ட் ₹1 இருந்தே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஈஸியான விஷயம் தான் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸை கூட உள்ள இழுக்குது. இதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, யூபிஐ யூஸ் பண்ணி தங்கம் வாங்குறது எப்படி ஒரு பெரிய ட்ரெண்டா மாறி இருக்குன்னு. மாசம் டிரான்சாக்ஷன்ஸும் அதோட மதிப்பும் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. இது சாதாரண வளர்ச்சி இல்ல, ஒரு அசுர வளர்ச்சி. ஆமா, சரியா கேட்டீங்க. வெறும் 9 மாசத்துல 1410 கோடி ரூபாய். ஜனவரியை விட 85% அதிகம். மக்கள் எவ்வளோ ஆர்வமா இருக்காங்கன்னு இந்த நம்பர் காட்டுது. ஆனா இவ்ளோ பெரிய தொகை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறது தான் பயமான விஷயம். ஓகே, இந்த வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். செபியோட வார்னிங்க்கு காரணம் என்ன? இந்த மினுமினுக்கிற தங்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மையான ஆபத்துகள் என்னென்ன? ஒரு பக்கம் பார்த்தா கன்வீனியன்ஸ், ரொம்ப ஈஸியா வாங்கலாங்கிறதுலாம் நல்ல விஷயம்தான். ஆனா இன்னொரு பக்கம் உண்மையான ரிஸ்க் இருக்கு. இதுல மிகப்பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? இதுக்கு மேல செபியோ ஆர்பிஐயோ யாரோட கண்ட்ரோலோ இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் திடீர்னு மூடிட்டாங்கன்னா என்னாகும்? உங்க பணத்தை திரும்ப கேட்க யாரும் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க வாங்குற டிஜிட்டல் தங்கத்துக்கு ஈக்குவலா உண்மையாவே பிசிக்கல் கோல்டு இருக்காங்கிறதே சில சமயம் சந்தேகம்தான். இது கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், 3% ஜிஎஸ்டின்னு சேர்த்தும் வரும். சரி, இவ்ளோ ரிஸ்க் இருக்குன்னா அப்போ தங்கத்துல முதலீடு பண்ண நல்ல பாதுகாப்பான வழியே இல்லையான்னு கேட்கலாம். கண்டிப்பா இருக்கு. செபியே சில சூப்பரான மாற்று வழிகளை சொல்றாங்க. செபி ரெக்கமெண்ட் பண்ற ஆப்ஷன் கோல்டு இடிஎஃப்கள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல விற்கிற தங்கத்தோட யூனிட்ஸ். நீங்க ஷேர்ஸ் வாங்குற மாதிரியே இதையும் வாங்கலாம், விற்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் உண்மையான தங்கம் இருக்கு. அண்ட் இது செபியோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்போ உங்க முதலீடு 100% சேஃப். இது வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும் இல்ல, மக்கள் ஏற்கனவே இந்த பாதுகாப்பான பாதைக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ப முடியுதா? $850 மில்லியன், அதாவது ஜஸ்ட் ஒரே மாசத்துல அக்டோபர்ல மட்டும் இந்தியாவுல கோல்டு இடிஎஃப்கள்ல முதலீடு செஞ்ச தொகை இது. இதனால நாம இப்போ அமெரிக்கா, சீனாவுக்கு அப்புறம் உலகத்திலேயே 3வது இடத்துல இருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் மட்டும் கோல்டு இடிஎஃப்கள்ல $3 பில்லியன் மேல முதலீடு வந்திருக்கு. இது ஒரு வாழ்நாள் சாதனைங்க. முதலீட்டாளர்கள் இப்ப பாதுகாப்பான, ஒழுங்குபடுத்தப்பட்ட வழிகளை எவ்வளோ நம்புறாங்கன்னு இதை தெளிவா காட்டுது. அப்போ நாம இப்போ முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் ஈஸி ஆனா ரிஸ்கியான டிஜிட்டல் தங்கம், இன்னொரு பக்கம் பாதுகாப்பான ஒழுங்குபடுத்தப்பட்ட கோல்டு இடிஎஃப்கள். உங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை நீங்க எங்க போடணும்? அதுதான் இப்போ கேள்வி. இந்த ரெண்டையும் ஒப்பிடு பார்த்தாலே வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஒழுங்குமுறை, ஆபத்து, செலவுகள், முதலீட்டாளர் பாதுகாப்பு எல்லாத்துலயுமே கோல்டு இடிஎஃப்கள் தான் முன்னாடி நிக்குது. டிஜிட்டல் தங்கம் ரொம்ப வசதியா இருக்கலாம், ஆனா அந்த வசதிக்காக நம்ம பாதுகாப்பை பணயம் வைக்க முடியுமா? கடைசியா நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த ஃபின்டெக் காலத்துல கொஞ்சம் வசதிக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க நம்ம தயாரா இருக்கோம்? டெக்னாலஜி நம்ம முதலீட்டை ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு, ஆனா அது நம்ம அறிவை யூஸ் பண்ணாம இருக்க வைக்க கூடாது. சோ அடுத்த தடவை நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது வசதியை விட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.